வெல்கம் டு பிரதீப் பாண்டியன் விலாக். என்னடா விலாக்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம காளான் செய்வது எப்படின்றத இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏதோ பசிச்சிச்சு, வெளியில் கடையில் ஒரு டப்பா காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இன்றைக்கி செஞ்சு எப்படி இருக்குன்றத பார்ப்போம், செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். வாங்க, நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். என்னடா ஓப்பன் பண்ணுறதுனா நமக்கு தெரியாதா சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. காளான் அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், பட்டை வத்தல், வெங்காயம், கொஞ்சோண்டு அதுக்கு ஆயில் ஊற்றுறதுக்கு வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் காரசாரமாக இருக்க பெப்பரு, பட்டை வத்தல் வந்து ஒரு 4 மிளகா 5 மிளகா போடாங்க, காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடுறோம். இப்போ வந்து காளான இந்த பவுலில் வந்து வாட்டரை ஊற்றி இதில் நல்லா கழுவிக்கிங்க. ஏன்னா இதில் வந்து இந்த மண் இதுனா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இதில் மட்டும் கழுவிட்டு அடுத்து இன்னொரு இதில் எடுத்து போட்டு இதையும் கழுவிட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா இதில் எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ இது இருக்குன்னு அதான் நல்லா கழுவிக்கிங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். அங்கே இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சிடலாம். இது லைட்டாக காஞ்சதுமே ஆயிலை ஊற்றி கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வச்சதுமே. கொஞ்சம் தண்ணினா அப்படி வைக்காமல் கொஞ்சம் தொடச்சிட்டு வைங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த கடுகை போட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ ஆனியன் வந்து லைட்டாக கலர் வந்து உங்களுக்கு வதங்கினது தெரியும். லைட்டாக வதங்கின பின்னாடி இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மலமலன்னு வச்சு எரிக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே ஸ்பீடாக நடக்குது. ரொம்ப வதங்க வேணாம், டேஸ்ட் இருக்காது. ஒரு பாதியாக வதங்கினதுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த காளானை இப்போ போட போகிறோம். காளானை போடுறத எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே பிச்சிடுறோம். அதை கட் பண்ணோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டாப்புல. ஓகே, இப்போ வந்து நம்ம காளானை உள்ளே போட்டோம். காளானை போட்டு இதை வந்து கறியை வதக்குற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிவிடாங்க. காளான்லேயும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வாட்டர் இதோடு தான் இருக்கும், ஆனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சுருந்த பட்டை வத்தலை உள்ளே போட்டுக்கிறோம் நம்ம காரத்துக்காண்டி. ஓகே, இப்போ நம்ம பட்டை வத்தல் ஆட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக அடி பிடிக்காமல் ஒரு கிண்டு கிண்டி விட்டுலாம். அடுத்து சால்ட்டு நம்ம வந்து எவ்வளோ நீங்கள் காளான் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ரொம்ப நிறையா போட்டுறாங்க, அப்புறம் சாப்பிட முடியாமல் ரொம்ப உப்பு கச்சிடும். ஓகே, சால்ட்டு போட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணி ஊற்றாமையே எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ட்ரையாக வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஜீரகத்தூள் வச்சுருக்கோம்ல,
இதை வந்து போட்டு இது பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருப்பாப்புல. ரொம்ப அதிகமாக ஜீரகத்தூள் போட வேணாம், லைட்டாக கசப்பு தன்மை ஏற்பட்டுரும், போதும். அடுத்து ஃபைனலி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நான் ஒரு லைட்டாக ஒரு 2 கை எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா சுள்ளுன்னு இருக்கும் சாப்பாட்டுக்கு. அதில் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. சுத்தமாக உப்பு இல்லைங்க, அதனால் திரும்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்டாக இருப்பாப்பா. நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ட்ரையாக நமக்கு வந்து வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா சுருங்க வதக்கியாச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு இதுக்காண்டி சொல்ல, உண்மையிலேயே இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ வாங்க சாப்பாடில் போட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆனால் போதும், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ரெடி. இப்போ அதை போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக அளவாக போட்டுக்கலாம். இதோட நமக்கு வந்து பயிர் குழம்பு இருக்குது. அதையும் கொஞ்சமாக போட்டு, உருளைக்கிழங்கு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு கீரை, அடிக்கடி கீரை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை. நமக்குன்னா ஒரு முட்டை பத்தாது, அதனால் 2 முட்டையை சாப்பிட்டுக்குவோம். டா இத்தனை தட்டில் வச்சோம்னா எதை சாப்பிட்றதுனே தெரியல. ஒன்றுன்னா ஆரம்பிப்போம். இப்போ வந்து கீரை நான் பண்ணல, வீட்டில் தான் பண்ணாங்க. சூப்பர். நக்கல் பண்ணுறேன்றாங்க, உண்மையிலேயே நல்லாயிருக்கு. உருளைக்கிழங்கு சட்டியிலேருந்து பாதி எடுத்து சாப்பிட்டுட்டேன், அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த மொச்சக்காய் குழம்பு அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். செம்ம டேஸ்ட்டுங்க. இதோட நம்ம செஞ்சதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். அதை மட்டும் என்னால் சொல்ல மாட்டேன், வீடியோவே காளான் கிரேவி அதை பற்றி சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க. அதை வந்து கடைசியாக சாப்பிட்டா தான் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். அப்படி சோத்தோட இப்படி லைட் அப்படி பிரட்டி இப்படி ஒரு வாயில் இப்படி சிந்தாமல் எடுத்து இப்படி போட்டோன்னா அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. உண்மையிலே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பேச்சுக்கு அண்ணா சொல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம செஞ்சதில் அப்படி தான் இருக்கும். நம்ம
காளான் பெப்பர் கிரேவி எப்படி செஞ்சோன்ற பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுன்றதையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல விளாக் வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் பாண்டியன். பை பாய்.